காபரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செரியுள் நாடக காப்பியம் பகுதி 23. தட்சிணாமூர்த்தி சொல்லுது தயவும் கொள்ளிட காணும் தனிமொழி இதையா தெரிந்தது கொண்டதன் காட்டுவகம் பதுமையும் அதுவும் பொறுத்துவ எதுவாயினுஞ்சரி ஏவுதல் எனக்கு தட்சிணாமூர்த்தி இரண்டாம் அங்கம் இரண்டாம் காலம் முற்றிற்று ஊன்றனார் கரண் விடம் கொமுறு வாய்ந்த அரண்மனை கலை குமரன் அமர்ந்திருக்க சிறியப்பா குமரா தெரியும் போர்வாரா தெரியும் போர்வரும் திறமுடோ வீர பேசிடா விதிமுகம் தவித்து துதிப்போம் என்வர் வருவதா வந்தால் தருவதாம் சிறக்க புரிவது பணிந்து திங்களும் சிவந்து தருவரம் இருப்ப அன்பும் சிறந்து மன்னதும் இணைய வெள்ளியும் ஒளிரன் விண்முன் குன்றம் இருப்பி முன்பு விளங்கா சத்தம் இத்தது பயிரில் விரிந்து சித்தமும் மெய்தரும் பாதை யோர்தானோ இவ்வளவு வரலுவோ தெரியம் கணையதோ இவ்விடம் கொண்டும் பலனு முறையமம் தீர்வதோ வேல்வளமானதே அழிப்போதன் மண் பாரில் அழிப்போம் பதருடன் நகர்தல் நினைவு மையன குமுறுவர் மையோ நினைவிலும் எழுந்தால் வீடாரும் தோந்துரும் நெறிவதோ வழி என பயம் எனக்கில்லை வீடாரும் முருகனை தேடி நகரும் விதி என எழுந்திடும் நகர்வது காணும் இதழார் தரவும் வேள்வி பொதை கள்ளாகம் கவலையை தீர்ப்பவன் அறிந்து போர்த்திடா கந்த மாற்றமே தஞ்சம் முருகருமதோ பெரிய வேந்தரும் பெருமருள் நிறை தரும் பெருமருள் தரவும் பருமலை உருவம் பெருமலை திகழ்ந்து அருவின இருங்கா பெணனை விரும்படி அழுவரோ தென்முகம் நீக்க அழுங்கா மண்ணே கதிர்மலை மண்ணே உயர்த்தி மெய்யோன் போரினில் எழுந்தால் மெய்ய வீணிடை தாண்டும் சொக்கர் போல் என்னை ஏனிடை தவக்க பார்கோன் தாப்பன் ஊன்றிய உமாபதி வேண்டும் அடிக்கென் பற்றிய பதனம் முற்றும் குடந்த புமுதவாயிருக்கும் அமுதமா மலர்ந்து கந்த வாசம் தந்தவன் குன்றமலையை வெண்ணஞ்சுள் திங்கினவன் எண்ணுதல் விதமாம் பெரியான் பாவரே போயினும் மந்தின் துமக்கு சுந்தரோ போற்றுமி கந்தனை தேர்வரோ
நதியில் குறுங்கு மாங்கு தடம்